டு கவின் பர்ஃபெக்ட் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு டைமும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டேக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்ட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை அடிக்கடி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அதனால் வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கைஸ், நீங்கள் ஒரு டைம் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ அது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் கைஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் யூடியூப் ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு லேப்டாப்பில் தான் காமிக்கிறேன். இப்போ கைஸ் நான் காமிக்கிற செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அனாலிட்டிக்ஸ், கமெண்ட்ஸ், சப்டைட்டில்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணாங்க இப்படி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஜென்ரல். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து கைஸ் நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டாலரில் வந்து எனக்கு காமிக்கும் கைஸ். ஆனால் நீங்கள் வந்து இந்தியன் ருப்பியில் கூட மாற்றிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள் ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்தியன் ருப்பியில் கூட வச்சுக்கலாம் கைஸ். ஆனால் யூஎஸ்டியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் சிம்பிள் தான் கைஸ் காமிக்கும். டாலரில் தான் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா கைஸ் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபோ வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்கள் சேனலோட கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னோட சேனலோட கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டூ யூ வாண்ட் டு செட் யுவர் சேனல்ஸ் ஆஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கைஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க கைஸ். நீங்கள் குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கைஸ் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் மேக் பண்ண வீடியோ குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொன்னால் கைஸ் நீங்கள் எஸ் செட் திஸ் சேனல் ஆஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு வீடியோவும் யூடியூபுக்கு ரிவ்யூ போகணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் லிங்க்ஸ், உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்டில் வந்து இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து பிளாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க கைஸ். ஜஸ்ட் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸில் எதுவும் வராது கைஸ். ஜஸ்ட் அன்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஷோ பண்ணுங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்கள் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணுங்க கைஸ். டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணாது கைஸ். ஷோ பண்ணுங்க கைஸ். அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்காது கைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிங்கன்னா கைஸ் டிசேபிள் ஆயிரும் கைஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக்கில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வியூவர்ஸ் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வராங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்கள் சேனலுக்கு வராங்க அப்படின்னா கைஸ் உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து அவங்க பார்த்த ரிலேட்டட் வீடியோவில் வந்து இருக்கிற மாதிரி ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட், ரிமூவ் யூடியூப் கண்டென்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சேனல் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ். உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னா அந்த க்ரீன் கலர் டிக் வந்து காமிச்சிருப்பாங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். வீடியோ அப்லோட்ஸ், பிளேலிஸ்ட் கிரியேஷன், ஆட் கொலாபரேட்டர்ஸ் டு பிளேலிஸ்ட் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபியூச்சர்ஸ் தட் ரெக்வயர் ஃபோன் வெரிஃபிகேஷன். உங்களுடைய ஃபோன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் கைஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் உங்கள் வீடியோக்கு செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கைஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியிருந்தால் மட்டும் தான் கைஸ் தம்ப்நெயில் இதெல்லாம் செக் பண்ண முடியும். இதை பாருங்க கைஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வீடியோஸ் லாங்கர் தென் 50 minutes இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில்ஸ்னு நான் சொன்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்,
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க guys. இது வந்து நீங்கள் ரெண்டுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா guys, அப்லோட் டிஃபால்ட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான இன்ஃபோலாம் கொடுத்துருப்பாங்க guys. நீங்கள் எப்போவுமே ஒரே டைட்டில் தான் வீடியோ போட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க guys. அந்த டைட்டில் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டுருப்பேன் guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஒரு டைமும் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்க முடியாது guys. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானது நான் வந்து பார்த்தீங்கன்னா guys இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் guys. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி எப்போவுமே பப்ளிக் தான் guys. அதனால் உங்களுக்கு இது பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, அன்லிஸ்டடா அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ். என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா guys குறிப்பிட்ட ஒரு 7 டேக் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சேனலுக்கு எவ்வளோ டேக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம் guys. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 500 வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் guys. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க guys. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க guys. நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா guys உங்களுடைய கண்டென்ட் வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது guys. கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் வந்து மற்றவங்க வந்து யூஸ் பண்ணலாம் guys. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா guys நிறைய கேட்டகரிஸ் இருக்குது guys. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் அனிமேஷன், மியூசிக், பெட், ஸ்போர்ட்ஸ், ட்ராவல், கேமிங் சேனல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது guys. நான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க guys. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ வந்து எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க guys. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் guys. அதனால் வந்து நான் வந்து தமிழ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா guys நன் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க guys. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நன் கூட கொடுத்துக்கலாம் guys. உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா guys டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். நீங்கள் கொடுக்குற டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க guys. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இந்தியா அந்த லாங்குவேஜ் தான் guys கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் விசிபிலிட்டி. லைக் நம்ம முன்ன பார்த்த ஆப்ஷன் தான் guys. ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா guys யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க guys. நீங்கள் வியூவர்ஸ் வந்து வீடியோ பார்க்கும்போது டிஸ்லைக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா guys. அது வந்து எவ்வளோ லைக் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுங்க guys. ஜஸ்ட் நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ லைக் இருக்குது அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கு வந்து தெரியாது guys. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும் guys. பர்மிஷன்ஸ். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் guys. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம், இமெயில் ஐடி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா guys நீங்கள் வந்து வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க guys. இது வேறு ஒருத்தர் வந்து எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட லிங்க் வந்து இங்கே கொடுத்து வச்சுக்கலாம் guys. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் guys இது எல்லாமே. அடுத்து பிளாக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா guys உங்களுக்கு வந்து கமெண்ட் இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே வராது guys. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யார் எடிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா guys நீங்கள் வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணும்போது நேராக அவங்களுக்கு கமெண்ட் போயிடும் guys. நம்மளுக்கு வந்து வராது guys. ஜஸ்ட் நீங்கள் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் பண்ணிட்டா போதும் guys. நெக்ஸ்ட் டிஃபால்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா guys. இதில் வந்து நம்ம முன்னே பார்த்து பாருங்கள் கமெண்ட்ஸ் ஆன் யுவர் நியூ வீடியோஸ் அப்படின்னு guys. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் தான் guys கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே டிக் பண்ணிக்கோங்க guys. ஏன்னா மேலே வந்து ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க guys. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்துச்சுன்னா அது ரிவ்யூவில் போயிடும் guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆன் யுவர் டிஸ்கஷன் டேப். உங்களுடைய கம்யூனிட்டி டேப்புக்குள்ளே வந்து எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது guys. இதுலேயே ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க guys. நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே சேவ் பண்ணல guys. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் guys. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் மானிட்டைசேஷன் ஆகலை guys. ஒருவேளை மானிட்டைசேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க guys. ஸோ மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி கிளியராக போட்டுடலாம் guys. ஸோ அவ்வளோதான் guys. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணணும். லைக் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்டர் வேறு அப்படின்னா அவங்களோட லிங்க்லாம் கொடுத்து வச்சுக்கலாம் guys. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த கமெண்ட் இந்த மாதிரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க guys. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ். உங்களுடைய சேனல் நேம், ஜிமெயில் ஐடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க guys. அப்லோட் டிஃபால்ட்ஸ். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி இந்த மாதிரி டேக்ஸ் இல்லை அடிக்கடி கொடுத்துருக்க முடியாது guys. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும் guys.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கொடுத்துருக்காங்க guys. இதில் வந்து பேசிக்ஸான இன்ஃபோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்ட்ரி என்ன, உங்களுக்கு சேனலோட கீவேர்ட்ஸ் வந்து மெயினாக கொடுத்துக்கோங்க guys. உங்கள் சேனல் எவ்வளோ மாடிஃபை பண்ணி கீவேர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சர்ச் டேப்பில் வந்து guys வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வீடியோஸ் வந்து அதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், உங்கள் வீடியோ வந்து குழந்தைங்களுக்கா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது guys. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல். இது வந்து பார்த்தீங்கன்னா guys இங்கே ரெவென்யூ பண்ணுற அமௌண்ட் வந்து டாலரில் காமிக்கணுமா இல்லை இந்தியன் ருப்பி, உங்களுக்கு எந்த ருப்பி வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க guys. ஸோ அவ்வளோதான் guys இந்த ஆப்ஷன்ஸ். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டில் இருக்குது guys. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் guys. ஸோ அவ்வளோதான் guys. நம்ம சேனல் வந்து கனெக்டடாக இருங்க guys. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் guys. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க guys. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் எப்படி நம்ம வந்து டிஃபால்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸு இந்த மாதிரி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் guys. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆயிரும் guys. உங்களுக்கான கேள்வி மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.